Hello students, இன்னைக்கு இந்த வீடியோல chapter 8 ஓட 2 marks and 3 marks தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த சாப்டரோட 5 marks வந்து ஒரே ஒரு क्वेश्चन தான் இருக்கு, string manipulation. அது ஏற்கனவே நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் போய் பாருங்க. அது மாதிரி இப்போ இந்த 2 marks 3 marks அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா இதில் கம்பல்சரி 3 marks எல்லாம் இருக்கு. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தானா வேறு மாதிரி ஸ்ட்ரிங்கை மாற்றி கேட்டாங்கன்னா உங்களால் எழுத முடியும். ஓகேவா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஷின், ஃபஸ்ட்டு 2 marks தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் இஸ் வாட் இஸ் ஸ்ட்ரிங்? ஸ்ட்ரிங்னா என்ன அப்படின்னா, ஸ்ட்ரிங் இஸ் அ டேட்டா டைப். ஸ்ட்ரிங்ன்றது ஒரு டேட்டா டைப். ஓகேவா? இன்ட்டு ஃப்ளோட்டு அப்படின்னு இருக்குல்லையா, நம்பராக இருந்தால் இன்டீஜர் ஃப்ளோட்டு அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ண மாட்டோம் பைத்தானில். பட் C++ல் எழுதுவோம். ஆனால் பைத்தான் வந்து நீ இனிஷியலைஸ் பண்ணுறத வச்சுட்டே அது இப்போ A = 5 நான் கொடுத்தேன்னா இன்டீஜர் அப்படின்னு அதுவே எடுத்துக்கும். ஓகேவா? அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் இருக்குது. அப்போ ஸ்ட்ரிங்ன்றதும் ஒரு டேட்டா டைப் தான், விச் இஸ் யூஸ் டு ஹேண்டில் அரே ஆஃப் கேரக்டர்ஸ். அரே ஆஃப் கேரக்டர்ஸ்னால் கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ், நிறைய கேரக்டர்ஸ் ஹேண்டில் பண்ணும். நம்பராக இருந்தால் நம்ம வந்து இன்ட்டு ஃப்ளோட்டு A = 5, ஃப்ளோட்டுனா 5.5, A = 5.5ன்னு வச்சுப்போம். அதே நம்ம வந்து ஹலோ அப்படின்ற வார்த்தையை ஸ்டோர் பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணுவோம்? ஸ்ட்ரிங் டேட்டா டைப் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? அப்போ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, சிங்கிள் கோட்ஸு இல்லை டபுள் கோட்ஸு இல்லை ட்ரிபிள் கோட்ஸ்குள்ளார என்க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரிங் இஸ் அ சீக்வன்ஸ் ஆஃப் யூனிகோட் கேரக்டர்ஸ் தட் மே பி அ காம்பினேஷன் ஆஃப் லெட்டராக இருக்கலாம், நம்பராக இருக்கலாம், ஆர் ஸ்பெஷல் சிம்பிள். ஸ்பெஷல் கேரக்டர் கூட இருக்கலாம், ப்ளஸ்ஸு, மைனஸு, ஸ்லாஷு, ஆஸ்ட்ரிக்ஸு, அந்த மாதிரி எது வேணா இருக்கலாம். அதை எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்? என்க்ளோஸ்ட் வித்தின் அ சிங்கிள், டபுள் ஆர் ட்ரிபிள் கோட்ஸ்குள்ளார கொடுக்கணும். அவ்வளோதான். ஸோ கலெக்ஷன் ஆர் அரே ஆஃப் கேரக்டர்ஸ் வித்தின் சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ் இல்லைன்னா ட்ரிபிள் கோட்ஸ். அது ஒரு டேட்டா டைப்பு. ஓகேவா? இன்னொன்று கூட அடிஷ்னலாக நீங்கள் எழுதலாம். ஸ்ட்ரிங் இஸ் இம்மியூட்டபிள். இந்த 2 பாயிண்ட் எழுதினாலே ஓகே தான். ஸ்ட்ரிங் இஸ் இம்மியூட்டபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்ட்ரிங்கை சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா? ஒன்ஸ் இனிஷியலைஸ் பண்ணால் அதை நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஓகே? இல்லை சேஞ்ச் பண்ணால் எரர் வரும். அடுத்த கொஷின் அதுதான். ஸோ எக்ஸாம்பிள் வந்து சிங்கிள் கோட்ஸ்குள்ளாரையும் டபுள் கோட்ஸ்குள்ளாரையும் வெல்கம்னு கொடுத்துருக்கேன். வேணும்னா நீங்கள் ட்ரிபிள் கோட்ஸ் கொடுத்தும் எழுதலாம். 2 marksன்றதுனால ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா கூட ஓகே தான். இப்போ நெக்ஸ்ட் போகலாம். அடுத்த கொஷின், செகண்ட் ஒன், do you modify a string in Python? modifyனா சேஞ்சுன்னு அர்த்தம். ஸ்ட்ரிங்கை சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, no, we cannot modify a string in Python because string is immutable. இதுதான் சொன்னேன். இம்மியூட்டபிள்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாட் சேஞ்சபிள் ஆர் unchangeable. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரிங் cannot be changed. However, we can replace the existing string entirely with a new string. So we can replace the existing string with the new string. புது ஸ்ட்ரிங்கால் ரீப்ளேஸ் தான் பண்ண முடியும். என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஸ்ட்ரிங்கை மாடிஃபை பண்ண முடியாது. இது கண்டிப்பாக எழுதி ஆகணும். we can replace with a new string. அதாவது புதுசாக ஒரு ஸ்ட்ரிங்கை தான் நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ண முடியும். ஓகேவா? இங்கே பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து S = ஹலோன்னு நான் எழுதியிருக்கேன், இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். இது ஒரு ஸ்ட்ரிங்கு, ஹலோன்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? இதில் வந்து ஃபஸ்ட்டு கேரக்டரை ஹெச்சுக்கு பதிலாக டி போடணும், ஹெச் பதிலாக TELLO போடணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம எப்படி மாற்றலாம்? ஒரு கேரக்டரும் இண்டெக்ஸ் வச்சு தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இதெல்லாம் பேசிக் நம்ம C++லே படிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கேரக்டரை நான் மாற்றணும்னா என்ன பண்ணலாம்? S0, ஏன்னா ஃபஸ்ட்டு கேரக்டர் வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணலான்னா S0 அப்படின்னு, ஏன்னா இண்டெக்ஸ் வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. இதை வந்து நம்ம வந்து சிங்கிள் கோட்ஸ்குள்ளாரையோ டபுள் கோட்ஸ்குள்ளாரையோ அதை டீன்னு கொடுத்துக்கலாம். இப்படி கொடுத்தனா இந்த மாதிரி C++ல அலோவ் பண்ணானா பைத்தான் அலோவ் பண்ணாது. சிங்கிள் கேரக்டர் இப்படி மாற்ற முடியாது. அதனால தான் ஸ்ட்ரிங் இஸ் இம்மியூட்டபிள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஒரு கேரக்டர் அப்படி மாற்ற முடியாது. ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரிங்கை புதுசாக ஒரு ஸ்ட்ரிங்கை ரீப்ளேஸ் பண்ணலாம். ஹலோக்கு பதிலாக அடுத்த லைனில் நான் வெல்கம் அப்படின்னு கொடுத்தா அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேவா? இதுதான் இங்கே செகண்ட் லைனில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஜென்ரலாக கேட்டால் ஸ்ட்ரிங் வந்து இம்மியூட்டபிள், அதனால we cannot modify it. ஓகேவா? அதே மாதிரி ஒரு கேரக்டர் மாற்ற முடியாதுன்னு சொன்னேன் இல்லையா? ஆனால் அந்த மாதிரி
இப்போ எல்லுன்னு இருக்கு, 2 எல்லையுமே வேறு லெட்டரில் மாற்றணும், 2 எல்லையுமே டி அப்படின்னு மாற்றணும் அப்படின்னா அதுக்கு ரீப்ளேஸ்னு ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்லாம் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஆனால் தனித்தனியாக ஒரு கேரக்டரை இந்த மாதிரி மாடிஃபை பண்ண முடியாது. என்டையர் ஸ்ட்ரிங்கை இந்த மாதிரி அசைன் பண்ணலாம், இது மட்டும்தான் அலோடு. ஸோ we cannot modify the string. புரிஞ்சிருச்சா? இப்போ how will you delete a string in Python? ஸ்ட்ரிங்கை எப்படி delete பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதே தான் இம்யூட் பண்ணுறதுனால Python will not allow deleting a particular character. ஒரு கேரக்டரை delete பண்ண முடியாது, ஓகேவா? ஆனால் we can remove the entire string by using del command. வெரி இம்பார்ட்டன்ட். del command கொடுத்து ஃபுல் ஸ்ட்ரிங்கை delete பண்ணலாம், ஆனால் ஒரே கேரக்டர் மட்டும் delete பண்ண முடியாது பைத்தானில். இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிளில் str வந்து how are you அப்படின்னு கொடுத்துருக்கேன், ஒரு ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அடுத்ததில் del str கொடுக்கலாம். கொடுத்தோன்னா அந்த ஸ்ட்ரிங் del வந்து அந்த ஸ்ட்ரிங்கை கம்ப்ளீட்டாக delete ஆகிடும், ஓகேவா? இல்லை நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் del str ஆஃப் h மட்டும் delete பண்ணோம், அப்போ del str ஆஃப் 0 அப்படின்னு கொடுத்தோன்னா எரர் வந்துடும். இது அக்செப்ட் பண்ண முடியாது, இது எரர், ஓகே, எரர் வந்துடும். இதில் வந்து del str கொடுத்தோன்னா எரர் வராது, ஓகேவா? அந்த புக்கில் இன்னொரு லைன் கொடுத்துருப்பாங்க, என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இது கொடுத்ததுக்கப்புறம் print str அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து எரர் வரும், ஏன்னா அந்த ஸ்ட்ரிங்கை delete பண்ணிடுச்சுல, அதால் பிரிண்ட் பண்ண முடியாது. இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா எரர் வரும். ஸோ நம்ம ஸ்ட்ரிங்கை வந்து delete பண்ணலாம், என்டையர் ஸ்ட்ரிங்கை தான் delete பண்ணலாம், ஒரு கேரக்டரை delete பண்ண முடியாது, ஓகேவா? நெக்ஸ்ட், வாட் வில் பி த அவுட்புட்? இது ஒரு இம்பார்ட்டன்ட் கம்பல்சரி கொஷின், ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின். வாட் வில் பி த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட், ஃபாலோயிங் பைத்தான் கோடு. இதோட அவுட்புட் என்னன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். str1 இஸ் ஈக்குவல் டு ஸ்கூல், ஸ்கூலுன்றது str1ஓட வேல்யூ, ஓகேவா? பிரிண்ட் str1 *3ன்னு கொடுத்துருக்கு. அப்போ இது என்ன ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்காங்க இங்கே? இந்த ஆப்ரேட்டருக்கு பேர் நம்ம வந்து ஏற்கனவே ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ் படித்தாச்சு. இந்த ஆப்ரேட்டர் பேர் வந்து ரிப்பீட்டிங், ஓகேவா? இந்த ரிப்பீட்டிங் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுறோம், கொடுத்துருக்க வேரியபிளை 3 நம்பர் ஆஃப் டைம்ஸ் டிஸ்பிளே பண்ண வைக்கும். இங்கே 3 கொடுத்ததுனால ஸ்கூல் வந்து 3 தடவை டிஸ்பிளே ஆகும், ஓகேவா? இங்கே 4ன்னு கொடுத்தா 4 டைம்ஸ் டிஸ்பிளே ஆகும், ஒரே லைனில் தான் வரும், கீழே வராது, தப்பாக எழுதிடாதீங்க, ஓகேவா? இப்போ இப்படி கொடுக்கறதுக்கு பதிலாக இப்படியும் கொடுக்கலாம், பிரிண்ட்டுன்னு கொடுத்துட்டு இந்த ஸ்ட்ரிங்கை உள்ளாரையும் கொடுக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, சரியா? ஸ்கூலுன்னு கொடுத்துட்டு *3. இங்கே என்ன கொடுக்குறாங்களோ இதுதான் ஸ்ட்ரிங்கு, ஓகேவா? இங்கே வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க, இதை டைரெக்டாக ஸ்ட்ரிங்கை எழுதிட்டாங்க. அப்படி கொடுத்தாலும் இந்த அவுட்புட் தான் கிடைக்கும், ஓகேவா? இந்த மாதிரி மாடிஃபை பண்ணி கொடுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 5 பாருங்கள். வாட் இஸ் ஸ்லைசிங்? நம்ம வந்து ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸில் ஸ்லைசிங் ஆப்ரேட்டர் பற்றி கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக படிச்சிருக்கோம், அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லைஸ் இஸ் அ சப்ஸ்ட்ரிங் ஆஃப் அ மெயின் ஸ்ட்ரிங். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்லேருந்து சின்ன வார்த்தையை சின்ன ஸ்ட்ரிங்கை எடுக்கிறதுக்கு பேர் தான் ஸ்லைசிங், ஓகேவா? ஸோ ஸ்லைஸ்ன்றது சப்ஸ்ட்ரிங். சப்ஸ்ட்ரிங் கேன் பி டேக்கன் ஃப்ரம் த ஒரிஜினல் ஸ்ட்ரிங் பை யூஸிங் ஸ்கொயர் ப்ராக்கெட், இண்டெக்ஸ் ஆர் சப்ஸ்கிரிப்ட். ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளார நம்ம இண்டெக்ஸை ஸ்பெசிஃபை பண்ணணும், ஓகேவா? யூஸிங் ஸ்லைஸ் ஆப்ரேட்டர் யூ கேன் ஸ்லைஸ் 1 or more substrings from the main string. ஸோ எத்தனை சப்ஸ்ட்ரிங் வேணாலும் நம்ம வந்து ஸ்லைஸ் ஆப்ரேட்டர் வச்சு எடுக்கலாம், ஓகேவா? ஜென்ரல் ஃபார்மேட் வந்து str ஸ்டார்டிங் :end. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், திருப்பி ஒரு தடவை நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஹலோன்னு இருக்குது, ஓகேவா? இதுதான் ஸ்ட்ரிங்கு. இதில் இருந்து நான் வந்து ஒரு சப்ஸ்ட்ரிங் எடுக்கணும், HELL. இதை மட்டும் நான் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், டிஸ்பிளே பண்ண வைக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், பிரிண்ட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளார ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் இண்டெக்ஸ் சொல்லணும். ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் என்ன, 0 : எண்டிங் இண்டெக்ஸ் என்ன சொல்லணும், 0 1 2 3 வரைக்கும் வரணும் இல்லையா? அப்போ 1 இன்க்ரீஸ் பண்ணி இங்கே போடணும், ஓகே? 4ன்னு போட்டுடணும். ஏன் அப்படின்னா பைத்தான் எப்போதுமே எண்டிங் இண்டெக்ஸை -1 பண்ணிக்கும், அப்போ தான் 3 வரைக்கும் எடுத்துக்கும். அப்புறம் ப்ராக்கெட் கொடுத்திங்கன்னா இந்த HELLன்னு பிரிண்ட் ஆகும், ஓகேவா? இதுதான் சப்ஸ்ட்ரிங், ஓகே? சப்போஸ் பிகினிங் இண்டெக்ஸ் கொடுக்கலன்னா 0வாக எடுத்துக்கும், எண்டிங் இண்டெக்ஸ் கொடுக்கலன்னா கடைசி வரைக்கும் எடுத்துக்கும், ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு 3 மார்க்ஸ் போகலாம். 3 மார்க்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது கம்பல்சரியிலலாம் கேட்டிருக்காங்க. ரைட் அ பைத்தான் ப்ரோக்ராம் டு டிஸ்பிளே த கிவன் பேட்டர்ன். கம்ப்யூட்டர், இந்த பேட்டர்னை டிஸ்பிளே பண்ண வைக்கணும். ஃபஸ்ட்டு லைனில் வந்து கம்ப்யூட்டர்னு ஃபுல் வார்த்தை இருக்குது, அடுத்ததில் ஒரு லாஸ்ட் லெட்டர் கிடையாது, கம்ப்யூட் இப்படியே டிஸ்பிளே பண்ண வைக்கிறோம் கடைசி C வரைக்கும், ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணுறோம், ஒரிஜினல் ஸ்ட்ரிங்லேருந்து சப்ஸ்ட்ரிங் எடுத்து டிஸ்பிளே பண்ண வச்சுருக்கோம், ஓகேவா? ஸோ இந்த இதுக்கு வந்து ப்ரோக்ராம் எழுத போகிறோம். இந்த ப்ரோக்ராம் பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து str
அப்படின்ற ஒரு வேரியபிளில் கம்ப்யூட்டர்ன்ற வார்த்தையை அங்கே கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்மால் லெட்டர் தான் எழுதணும். கம்ப்யூட்டர் அப்படின்னு டபுள் கோட்ஸ்குள்ளார ஸ்டோர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 8. 8ன்னு கொடுக்கலாம். நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? அப்படி இல்லைன்னா டைரெக்டாக இப்படி கொடுக்காம அதுவே கால்குலேட் பண்ண வைக்கணும்னா இண்டெக்ஸ் ஈக்குவல் டு லென் ஆஃப் STR அப்படின்னு கொடுக்கலாம். புரிஞ்சுதா? ஸோ இங்கே வந்து டைரெக்டாக இங்கே 8ன்னு கொடுக்கலாம். இந்த நம்பருக்கு பதிலாக இப்படியும் கொடுக்கலாம், லென் ஆஃப் STRனு கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுவே நமக்கு இங்கே தெரியும், நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் தெரியுன்றதுனால நம்ம கவுண்ட் பண்ணி போட்டோம். ஓகேவா? ஸோ லென் ஆஃப் STR கொடுக்கலாம். அடுத்தது வந்து ஃபார் ஐஇன் ஃபார் லூப். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம எப்படி டிஸ்பிளே பண்ண வைக்கிறோம், ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர்ன்ற வார்த்தை ஃபுல்லாக டிஸ்பிளே ஆகும். அடுத்த லைனில் கம்ப்யூட் வரைக்கும் டிஸ்பிளே ஆகும். அடுத்தது அப்போ ஒரு சப்ஸ்ட்ரிங் இது வரைக்கும் குறைச்சிட்டே வரும். ஒரு சப்ஸ்ட்ரிங்கும் அடுத்தடுத்த லைனில் டிஸ்பிளே பண்ண வைக்கிறோம் இல்லையா? அப்போ ரிப்பீட்டடாக இப்போ நம்ம பிரிண்ட் பண்ண வைக்கிறோம் அப்படின்னா ஃபார் லூப் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபார் IN STR ஸ்ட்ரிங்கில் எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கோ அது வரைக்கும் இந்த லைனை லூப்பை வந்து ரிப்பீட் பண்ணணும். ஓகேவா? கடைசி வார்த்தை என்னது, சி அப்படின்றது வரைக்கும் நம்ம ரிப்பீட் பண்ணுறோம் இல்லையா? அதனால தான் ஃபார் IN STR அப்படின்னு கொடுத்துருக்கோம். கோலன் போட்டுட்டு அடுத்தது இண்டென்ட் பண்ணிக்கோங்க. பிரிண்ட் STR கோலன் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வந்து கொடுக்கல. ஏன் கொடுக்கல, 0லேருந்து பிகினிங்லேருந்து ஆரம்பிக்கணும். அப்போ 0 இண்டெக்ஸ்ன்னு அர்த்தம். 0 கோலன் கொடுக்கலாம், இல்லை கொடுக்காமலும் இருக்கலாம். ஓகேவா? 0 கோலன் இண்டெக்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைம் வந்து இண்டெக்ஸ் வந்து 18 இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், 0லேருந்து 8 அப்படின்னா ஸ்லைஸ் பண்ணணும். அப்போ 0 கோலன் 8னா 0லேருந்து 7 வரைக்கும், இண்டெக்ஸ் 7 வரைக்கும் 0 1 2 3 4 5 6 7. அப்போ கம்ப்யூட்டர்ன்றது டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் கம்ப்யூட்டர் டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஓகேவா? அடுத்தது எது வரைக்கும் வரணும், வரைக்கும் தான் வரணும். இதை விட்டுறணும் இல்லையா? அப்போ இந்த இண்டெக்ஸை வந்து ஒன்று குறைச்சிடணும். குறைச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த இட்ரேஷனில் வரைக்கும் வரணும். அதனால தான் இண்டெக்ஸ் -1 ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்கோம். இப்படி எழுத வரலன்னா இண்டெக்ஸ் ஈக்குவல் டு இண்டெக்ஸ் -1 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இண்டெக்ஸில் ஏற்கனவே என்ன இருந்தது, 8ன்றது. அப்போ 8 - 1னா என்ன ஆகிடும், 7. இப்போ அடுத்த இட்ரேஷன் போகும். அடுத்த இட்ரேஷனில் போயிட்டு என்ன பண்ணும், ஃபார் IN STR அடுத்த கேரக்டர் எடுக்குது. ஸோ கேரக்டர் இருக்குது. ஸோ செகண்ட் கேரக்டர் எடுத்து வச்சு இந்த ஐயை நம்ம இங்கெல்லாம் யூஸ் பண்ணவே இல்லை, சும்மா ரிப்பீட் பண்ண வைக்கிறதுக்காக தான் இது. ஓகேவா? ஸோ அடுத்த கேரக்டர் எடுத்துக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். அதில் என்ன பண்ணணும், 0 கோலன் இண்டெக்ஸ். இப்போ இந்த இதில் இண்டெக்ஸோட வேல்யூ என்ன, 7. அப்போ 0லேருந்து 7 அப்படின்னா என்ன அர்த்தம், 0 to 6 வரைக்கும் அப்படின்னா கம்ப்யூட் வரைக்கும் டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? இப்போ இண்டெக்ஸை மைனஸ் பண்ணுறோம். 7 - 1னா என்ன வரும், 6 ஆகிடும். இப்போ இண்டெக்ஸ் என்ன ஆகிடுது, நமக்கு 6 ஆகிடுது. ஸோ அடுத்தது ரிப்பீட் பண்ணுது, STR 0 to 6. இப்போ என்ன வரணும், 6. அப்போ 0 to 6னா 5 வரைக்கும். அப்போ கம்ப்யூட் அவ்வளோதான், வராது. ஓகேவா? அடுத்தது 5. இப்படியே ரிப்பீட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக C வரைக்கும் கேரக்டர். அப்போ சிக்கு அப்புறம் ஸ்ட்ரிங்கில் கேரக்டரே கிடையாது, அதனால லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். இப்படி தான் ப்ரொடியூஸ் பண்ணும். சரியா? அவுட்புட்டை இப்படி தான் டிஸ்பிளே பண்ண வைக்கும். ஸோ வெரி இம்பார்ட்டண்ட். இதே ப்ரோக்ராமில் நான் உங்களுக்கு இப்படி டிஸ்பிளே பண்ணாமல் ஃபர்ஸ்ட்டில் புக்கு உள்ளார கொடுத்துருக்காங்க, இதுவும் கேட்கலாம். அடுத்ததில் CO, அடுத்ததில் COMP இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ண வைக்கணும்னு வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக COMPUTER இப்படி கொடுக்கணும்னா என்ன பண்ணணும், ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணுறீங்க, 8க்கு பதிலாக நம்ம வந்து இங்கே 1ன்னு கொடுத்துடலாம். ஓகேவா? 8க்கு பதிலாக 1ன்னு கொடுத்துட்டு ஃபார் IN STR பிரிண்ட் STR கோலன் இண்டெக்ஸ் தான். ஓகேவா? அடுத்தது இண்டெக்ஸில் மைனஸ்க்கு பதிலாக ப்ளஸ் ஈக்குவல் டு 1னா ஒரு வார்த்தை, 0 கோலன் 1னா 0. அப்போ ஃபஸ்ட்டு கேரக்டர் பிரிண்ட் ஆகிடும். அடுத்தது ப்ளஸ் ஈக்குவல் டு 1னா என்ன ஆகிடும், உங்களுக்கு 0 + 1 1ன்னு ஆகிடும். அப்போ 0லேருந்து 1னா ஸோ 1 + 1னா 2 ஆகிடும். ஸோ 0 to 1 வரைக்கும். அப்போ CO பிரிண்ட் ஆகும். ஸோ இதில் இதுதான் சேஞ்சு. திருப்பி இங்கே சொல்கிறேன் பாருங்கள், இதில் என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத. இங்கே வந்து 8க்கு பதிலாக 1 போட்டுக்கணும். அடுத்தது இங்கே வந்து ப்ளஸ் போட்டுக்கணும். அவ்வளோதான். இதெல்லாம் எரேஸ் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு இன்னும் வரும். ஸோ 8க்கு பதிலாக 1,
இங்கே வந்து மைனஸ்க்கு பதிலாக ப்ளஸ் போட்டிங்கன்னா இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணும். இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், அதே தான் இண்டெக்ஸ் 1 போட்டால் இங்கே வந்து ப்ளஸ் ஈக்குவல் டு. இப்போ அதை ரன் பண்ணி பார்ப்போம் வருதான்னு. இங்கே பாருங்கள், CO COM. ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா அவ்வளோதான். இந்த 2 சேஞ்ச் மட்டும் பண்ணிங்கன்னா போதும், அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ரைட் a short note about the following with suitable example. 2 ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. ஒன்று கேபிட்டலைஸ், இன்னொன்று வந்து ஸ்வாப் கேஸ். புக்கில் வந்து ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. டேபுலேஷன் போட்டு எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. இது வேணால் கேட்கலாம். புக் பேக்கில் இது 2ம் கேட்டிருக்காங்க, பட் இது வேணால் கேட்கலாம். ஸோ கேபிட்டலைஸ், திஸ் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ் டு கேபிட்டலைஸ் த ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஆஃப் அ ஸ்ட்ரிங். ஃபர்ஸ்ட் லெட்டரை என்னவா மாற்றிடும்? கேபிட்டல் லெட்டராக மாற்றிடும். அதுதான் கேபிட்டலைஸ். ஓகே, ஒரு வார்த்தையில் உள்ள ஃபர்ஸ்ட் கேரக்டரை கேபிட்டலைஸாக மாற்றிடும். ஸோ சிட்டி ஒரு வார்த்தையில் மாற்றுறது வந்து டைட்டில் கேஸ்னு வேறு, 3க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது என்ன பண்ணுவோம், நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு கேரக்டர் மட்டும் கேபிட்டல் லெட்டராக மாற்றிடும். ஓகேவா? ஸோ சென்னை, அப்போ சிட்டி டாட் கேபிட்டலைஸ், அவுட்புட் என்ன வரும்? சென்னைன்றது ஃபஸ்ட்டு சியை வந்து கேபிட்டல் சியாக மாற்றிடுச்சு. ஓகேவா? கேபிட்டலைஸ் த ஃபஸ்ட் கேரக்டர். அடுத்தது வந்து ஸ்வாப் கேஸ். This function will change a case of every character to its opposite case. கொடுத்த கேஸை வந்து ஆப்போசிட் கேஸாக மாற்றிடும் அண்ட் வைஸ் வர்ஸா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்மால் கேஸை அப்பர் கேஸாக மாற்றிடும், அப்பர் கேஸை ஸ்மால் கேஸாக மாற்றிடும். தட் இஸ் கேபிட்டல் லெட்டரை ஸ்மால் லெட்டராக மாற்றும், ஸ்மால் லெட்டரை கேபிட்டல் லெட்டராக மாற்றும். அதுதான் ஸ்வாப். ஸ்வாப்பிங்னாலே இன்டர்சேஞ்சிங்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ STR ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து எப்படி இருக்குது? ஸ்மால் லெட்டர், அடுத்தது கேபிட்டல், அடுத்தது ஸ்மால். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி எழுதணும்? STR டாட் ஸ்வாப் கேஸ். இதுக்குள்ளே போடக்கூடாது, இங்கே தான் எழுதணும். STR டாட் ஸ்வாப் கேஸ். அப்போ தமிழ்நாடு, சிட்டி வந்து ஸ்மால் லெட்டர், அதனால கேபிட்டல், அடுத்தது ஸ்மால் லெட்டர், அது கேபிட்டல். இப்படி மாற்றிட்டு அவுட்புட் வந்துருச்சு உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் ஸ்வாப் கேஸ். இன்னொன்று கூட இருக்குது, டைட்டில் கேஸ்னு. ஸோ 3யுமே நான் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன், அப்போ இன்னும் ஈஸியாக புரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், STR இஸ் ஈக்குவல் டு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். 2 வார்த்தை கொடுத்துருக்கேன். C ஸ்மால் லெட்டர், இங்கே Pயும் ஸ்மால் லெட்டர் இருக்குது. அப்போ STR டாட் கேபிட்டலைஸ் அப்படின்னு கொடுத்தா என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு லெட்டரை வந்து கேபிட்டலாக மாற்றும் இல்லையா? ஃபஸ்ட்டு கேரக்டரை கேபிட்டல் லெட்டரில் மாற்றிடும். இதோட அவுட்புட் பாருங்கள். கம்ப்யூட்டர் ஃபஸ்ட்டு வார்த்தை வந்து C கேபிட்டல் இருக்கா, அடுத்த வார்த்தையில் P வந்து ஸ்மால் லெட்டரில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கேபிட்டலைஸ். எவ்வளோ பெரிய சென்டென்ஸ் இருந்தாலும் அதில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கோட ஃபஸ்ட்டு கேரக்டரை வந்து கேபிட்டல் லெட்டராக மாற்றிடும். ஓகேவா? இதுதான் கேபிட்டலைஸ். இதே வந்து print STR டாட் டைட்டில் கேஸ் கிடையாது, வெறும் டைட்டில் தான். டைட்டில்னு கொடுத்தா என்ன பண்ணணும்னு பாருங்கள். கம்ப்யூட்டர் Cயும் கேபிட்டல், நெக்ஸ்ட்டு வேர்டில் Pயும் கேபிட்டல் இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்து இன்னொரு வேர்டில் ஃபஸ்ட்டு கேரக்டர் கேபிட்டல் பண்ணோம். இதுதான் நம்ம டைட்டில் எப்போதும் எழுதும்போது அப்படி தானே பண்ணுவோம். ஒரு வார்த்தையில் உள்ள ஃபஸ்ட் லெட்டரை வந்து நம்ம கேபிட்டல் லெட்டரில் எழுதுவோம். அதுதான் இந்த டைட்டில் பண்ணும். அது கேபிட்டலைஸ் என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு இது மட்டும்தான் பண்ணும். ஓகேவா? இது அடுத்தது வந்து நம்ம படித்த ஸ்வாப் கேஸு. பிரிண்ட்டு அதையும் நம்ம டைப் பண்ணி பார்ப்போம். STR. இது 3க்குள்ள டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் அவுட்புட்லலாம் கேட்டிருக்காங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் எதுக்கு வேணாலும் கேட்கலாம். ஏன்னா எல்லாமே புக்கு உள்ளார கொடுத்துருக்கிறது தான். ஸ்வாப் கேஸ் என்ன பண்ணும்? இன்டர்சேஞ்ச் பண்ணும். இங்கே பாருங்கள், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்கில் எல்லாமே நான் ஸ்மால் லெட்டரில் கொடுத்தேன், அதனால் எல்லாத்தையும் கேபிட்டல் லெட்டரில் மாற்றிடுச்சு. ஓகேவா? புரிஞ்சிருச்சா? Next, very important, what will be the கேட்டிருக்காங்க கம்பல்சரியில், what will be the output of the given program. ஸோ 3-4 லைன் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. இதோட அவுட்புட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு STR1 ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கில் வெல்கம் அப்படின்றது ஸ்டோர் ஆகிருக்கு. செகண்ட் ஸ்ட்ரிங் வந்து டு ஸ்கூல் அப்படின்றது. ஓகேவா? அடுத்தது STR3ன்றது வந்து இந்த இதை கொடுத்துட்டு ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க? நடுவில் ப்ளஸ்ஸு.
அப்போ ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேர் நமக்கு தெரியும், கன்காட்டினேட். கன்காட்டினேட் என்ன பண்ணும், 2 ஸ்ட்ரிங்கை ஜாயின் பண்ணும். அப்போ 2 ஸ்ட்ரிங் வேணும் இல்லையா, அதுக்கு 2 ஸ்ட்ரிங்கு வந்து தனித்தனியாக வெல்கம் டு ஸ்கூல் அப்படின்னு நீங்கள் எழுதாமல் இதில் இந்த ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்கிலேருந்து சப்ஸ்ட்ரிங் எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ str1ல் சப்ஸ்ட்ரிங்கு, செகண்டில் வந்து str2ல் சப்ஸ்ட்ரிங் எடுக்கிறாங்க. அதை ரெண்டையும் ஜாயின் பண்ணி str3ல் ஸ்டோர் பண்ணியாச்சு. பிரிண்ட் str3னா அவுட்புட் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆகிடும். ஸோ அதை நம்ம இதை str3யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். str1 ஃபஸ்ட்டு சப்ஸ்ட்ரிங் கண்டுபிடிங்க. str1:2 ஸ்ட்ரிங் 1ல் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, எதுவுமே கொடுக்கல. அப்போனா 0:2ன்னு அர்த்தம். 0:2னா என்ன பண்ணும், இந்த 2வை வந்து -1 பண்ணிக்கணும் இல்லையா, அப்போ 0:1ன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் போட்டுக்கோங்க. 0 1 2 3 4 5 6. அப்போ 0லேருந்து 1 வரைக்கும். அப்போ என்ன வரும், WE வந்துடும். ஓகேவா? இந்த ஸ்ட்ரிங்கோட அவுட்புட்டு W ப்ளஸ். அடுத்தது ஸ்ட்ரிங் 2. ஸ்ட்ரிங் 2லேயும் அதே மாதிரி இண்டெக்ஸ் கொடுக்கணும் இல்லையா, பிகினிங் இண்டெக்ஸ் கொடுக்கணும் இல்லையா, அது கொடுக்காம என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு எக்ஸ்பிரஷனை கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் வேற கலரில் ஹைலைட் பண்ணுறேன், உங்களுக்கு புரியும். அப்போ இதில் செகண்ட் ஒன்ல வேற ஒரு பிகினிங் இண்டெக்ஸை வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் மூலமாக சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போனா இதில் இருந்து இது வரைக்கும், இங்கேருந்து இது வரைக்கும், அப்புறம் கோலன், எண்டிங் இண்டெக்ஸ் சொல்லலை, எண்டு வந்து சொல்லலை. அப்போ டில் த எண்டுன்னு அர்த்தம், கடைசி வரைக்கும்னு அர்த்தம். அப்போ இதோடைய ஸ்டார்டிங் என்ன கண்டுபிடிக்கணும், லென் ஆஃப் str2. லென் ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணுன்னா லென்த், ஸ்ட்ரிங்கோட லென்த்தை கண்டுபிடிச்சு கொடுக்கும். str2ல எத்தனை கேரக்டர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? அப்போ 1 2 ஸ்பேஸையும் ஒரு கேரக்டராக எடுத்துக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ இந்த லென் வந்து 9, இந்த -2. புரிஞ்சிச்சா? இதுதான் பிகினிங் இண்டெக்ஸ். 9ன்றது தான் பிகினிங் இண்டெக்ஸ். சாரி, 9ன்றது பிகினிங் இண்டெக்ஸ் கிடையாது. அதில் இன்னமும் ஒரு வேலை பார்க்கணும். என்ன பண்ணணும், 9 -2 பண்ணணும். அப்போ 9 -2 என்ன வரும், 7. அப்போ str2 எப்படி எழுதியிருக்கணும், str2 ஆஃப் டைரெக்டாக இப்படி எழுதாமல் இப்படி கொடுத்துருக்காங்க, 7 கோலன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 7 கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன். ஓகேவா? அப்போ 7லேருந்து எண்டிங் இண்டெக்ஸ் கொடுக்கல, அப்போ கடைசி வரைக்கும் 7லேருந்து str2 இதுக்கு போகக்கூடாது, str1 கிடையாது, str2ல 7. இப்போ 0 1 2 3 4 5 6 7. 7லேருந்து கடைசி வரைக்கும் அப்படின்னா OL வருது நமக்கு இல்லையா. அப்போ WE ப்ளஸ் OL. அப்போ ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன் நடக்குது, ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். அப்போ str3யோட வேல்யூ என்னவா மாறிடுச்சு, WEOL. புரிஞ்சிருச்சா? இப்போ பிரிண்ட் கொடுத்ததுனால WEOLன்றது தான் அவுட்புட்டாக வரும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சிக்கணும். str1 வச்சு இந்த வார்த்தையை கண்டுபிடிங்க, சப்ஸ்ட்ரிங்கை கண்டுபிடிங்க. அடுத்தது str2 வச்சு இந்த சப்ஸ்ட்ரிங்கு, அதுக்கு பிகினிங் இண்டெக்ஸ் என்ன, ஸ்டார்டிங் என்ன அப்படின்றத நம்ம வந்து இந்த எக்ஸ்பிரஷனை கண்டுபிடிச்சோன்னா நமக்கு 7ன்ற நம்பர் கிடைக்குது. கோலன் எதுவுமே கொடுக்காதனால கடைசி வரைக்கும். ஸோ OL ரெண்டையும் கம்பைன் பண்ணால் நமக்கு WEOLன்றது தான் அவுட்புட்டாக வரும். ஓகேவா? சப்போஸ் இதில் என்ன பண்ணியிருப்பாங்க, சம்டைம்ஸு பிரிண்ட் str1 str2 அப்படி கொடுத்தாங்கன்னா அந்த ஆன்சரையும் நம்ம எழுதணும். வெல்கம் டு ஸ்கூலு WEOL. இந்த லென் ஆஃப் str2 இதெல்லாம் வந்து மாற்றலாம். புரியுதா? இந்த 2க்கு பதிலாக நமக்கு வந்து 5 அந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணி நீங்கள் எழுதணும். -2க்கு பதிலாக -4 அப்படி கூட சொல்லலாம். சரியா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்தது போகலாம். Next, what is the use of format function? Give you example. Format function என்ன பண்ணோம், எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்காங்க. Format function is used with the string, is very versatile and very powerful function. String ஃபார்மேட் பண்ணுறதுக்கு, பிரிண்ட் பண்ண வைக்கிறதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ curly braces are used as a placeholder or replacement fields which get replaced along with the format function. ஓகேவா? curly braces வந்து என்ன அப்படின்னா placeholder, வேரியபிள் யூஸ் பண்ணுற இடத்துல நம்ம curly braces போட்டு எழுதிக்கிட்டே இருக்கலாம். கடைசியில் ஃபார்மேட்குள்ளார அந்த வேரியபிளை சொல்லலாம். அதுதான் இதோட மீனிங். நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா புரியும். ஓகேவா? தே ஆர் யூஸ்ட் அஸ் அ பிளேஸ் ஹோல்டர் ஆர்
replacement field. Okay, so n1 for example, n1 is equal to int of input of number 1. so இங்க வந்து double quotes வரணும். number 1ன்றதை display பண்ண சொல்லியிருக்காங்க. so என்ன வரும், number 1 outputல number 1 colon. ஓகேவா, n2 equal to int of input of number 2. number 1 வரும், நம்ம ஒரு நம்பர் என்டர் பண்ணோம், நம்ம 2 என்டர் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, n1ஓட வேல்யூ வந்து 2 ஆகிடும். அடுத்ததுல 2 நம்பர் வாங்குறோம், அவ்வளோதான். n2 int of input ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இங்கே டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணோம், நம்பர் 2. அப்போ n2வும் நம்ம நம்பர் 2 ஆகிடும். ஸோ நம்பர் 2 அடுத்த நம்பர் n2ல ஸ்டோர் ஆகிடும். சரியா, நம்பர் 2 டிஸ்பிளே ஆகும். அதில் வந்து நம்ம 3 என்டர் பண்ணுறோம் அப்படின்னா, 3 என்டர் பண்ணுறோம் அப்படின்னா n1ஓட வேல்யூ வந்து 2 ஆகிடும், n2ஓட வேல்யூ வந்து 3ன்னு வந்துடும். ஓகேவா, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி டிஸ்பிளே பண்ண வைக்கணும். ஜென்ரலாக இந்த மாதிரி நம்ம டிஸ்பிளே பண்ண வைக்கிறதுக்கு எப்படி யூஸ் பண்ணுவோம், எனக்கு வந்து அவுட்புட்டில் சம் ஆஃப் 2 and 3 is 5 அப்படின்னு வரணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே பாருங்க, நான் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். n1 is equal to ஸோ n1 ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி வாங்குகிறோம், செகண்ட் நம்பரை n2ல வாங்குகிறோம். ஓகேவா, இதை நம்ம இதோடைய சம்மை வந்து பிரிண்ட் பண்ண வைக்கணும். எனக்கு எப்படி அவுட்புட் வரணும் அப்படின்னா, சம் ஆஃப், இங்கே பாருங்கள் இப்படி வரணும் எனக்கு, சம் ஆஃப், ஸோ இந்த மாதிரி வரணும், சம் ஆஃப் 2. நம்ம n1ல வந்து நான் 2 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, அப்போ 2, n2ஓட வேல்யூ 3ன்னு வச்சுக்கோங்க, அப்போ 2 and 3 is ரெண்டையும் ஆட் பண்ணி 5ன்னு வரணும். அப்போ நம்ம அதுக்கு எப்படி எழுதலாம், பிரிண்ட் ஃபங்க்ஷன் எழுதணும் இல்லையா. அப்போ பிரிண்ட்டுன்னு நார்மலாக நம்ம எப்படி எழுதுவோம், பிரிண்ட்டு த சம் ஆஃப், இல்லைன்னா சம் ஆஃப் தான் நாங்கள் கொடுத்துருக்கேன். ஓகேவா, சம் ஆஃப் அது ஸ்ட்ரிங்ன்றதுனால டபுள் கோட்ஸ் போடணும், கமா போடணும். 2ன்ற வேல்யூ வந்து நமக்கு எதில் இருக்குது, n1ல இருக்குது, அதனால n1, அப்புறம் திருப்பி கமா, அண்ட் 3 எதில் இருக்குது, n2ல இருக்குது, அதனால n2 கமா, இந்த அண்டுன்றதை டபுள் கோட்ஸ்குள்ளார தான் கொடுக்கணும். ஓகேவா, கமா n2 கமா, அப்புறம் இஸ்ன்ற வார்த்தை, அதையுமே ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராமில் கூட ஃபஸ்ட்டு இது இப்படி தான் இருக்கும், ஃபேக்டோரியல் ஆஃப் திஸ் நம்பர் எஸ் அப்படின்னு. அங்கங்கே நம்ம டபுள் கோட்ஸு கமா எல்லாம் கரெக்டாக போடணும், இல்லைன்னா எரர் காமிக்கும். ஓகேவா, இஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம n1 + n2 அப்படின்னு கொடுத்துருவோம். ஓகேவா, ஸோ கரெக்டாக இது எங்கேயாவது நம்ம வந்து கமா மிஸ் பண்ணிட்டோன்னா எரர் வந்துடும். ஓகே, ஸோ இதை நம்ம ரன் பண்ணி பாருங்கள். ஸோ நம்பர் 1 வந்து நான் 2 கொடுக்குறேன், நம்பர் 2 வந்து 3 கொடுக்குறேன். ஸோ சம் ஆஃப் 2 and 3 is 5ன்னு வந்துருச்சு. ஓகேவா, இதை வந்து இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் இப்படி எழுதுறதுக்கு பதிலாக, ஏன்னா நம்ம எங்கேயாவது ஒரு கமாவை மிஸ் பண்ணால் கூட ஆன்சர் வந்து எரர் வரும் இல்லையா. அப்போ ஃபார்மேட் ஃபங்க்ஷன் வெரி பவர்ஃபுல் ஃபங்க்ஷன், அதை யூஸ் பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஒரே டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணி ஒரு டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணணும், அவ்வளோதான். சம் ஆஃப் இந்த n1 இருக்கு இல்லையா, இந்த n1ன்னு இல்லையா, இந்த n1 டைரெக்டாக இங்கே எழுதக்கூடாது, அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட், தட் இஸ் பிளேஸ் ஹோல்டர் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வேரியபிள், ஒரு வேரியபிள், அப்புறம் அண்டுன்ற வார்த்தை, அண்டு திருப்பி என்ன வரணும், 3க்கு. இது இங்கே இருக்கிறதே பாருங்கள், 2 இருக்கா, அடுத்தது என்ன இருக்குது, அண்டுன்ற வார்த்தை. ஸோ அண்டை நம்ம எழுதிட்டோம். அடுத்தது என்ன இருக்குது, 3ன்ற வார்த்தை. 3ன்றதுக்கு வேரியபிள் இல்லையா. அப்போ வேரியபிள் யூஸ் பண்ணுற இடத்துலலாம் நம்ம கேர்லி பிரேஸ் போடணும், தட் இஸ் பிளேஸ் ஹோல்டர் போடணும். அடுத்தது இஸ்ஸு, திருப்பி ஆன்சர் வரணும், அதுக்கு ஒரு கேர்லி பிரேசஸ். ஓகேவா, கேர்லி பிரேஸ் போட்டுடணும், அவ்வளோதான். இதை க்ளோஸ் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணேன், கடைசியாக க்ளோஸ் பண்ணிட்டேன், அவ்வளோதான். நடுவிலலாம் கம்மா எதுவுமே போடலை. இங்கெல்லாம் நம்ம n1 அப்படின்ற யூஸ் பண்ண இடத்துலலாம் நம்ம என்ன போட்டிருக்கோம், கேர்லி பிரேசஸ். n1 இருக்குது, n2 இருக்குது, அடுத்தது n1 + n2 எக்ஸ்பிரஷன் இருந்தாலும் அது ஒரு வேரியபிள் மாதிரி தானே, அதனால அங்கேயுமே ஒரு கேர்லி பிரேசஸ். இது அப்புறமா என்ன பண்ணணும், இந்த கேர்லி பிரேசஸை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம டாட் ஃபார்மேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். டாட்டு கமா கிடையாது, டாட்டு ஃபார்மேட். ஃபஸ்ட்டு கேர்லி பிரேசஸில் என்ன வரணும், n1. ஓகே, செகண்ட் கேர்லி பிரேசஸ் ஷுட் பி ரீப்ளேஸ்டு வித் n2. தேர்டு கேர்லி பிரேசஸ் வந்து என்ன பண்ணும், n1 + n2 எவ்ரி எக்ஸ்பிரஷன், அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. அப்புறம் க்ளோஸ் பண்ணிடுங்க, ஃபார்மேட் ஃபங்க்ஷன் க்ளோஸ் பண்ணோம். இப்போ நம்மளுடைய பிரிண்ட் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணோம். ஸோ இது எழுதுறது ஈஸி. இது நிறைய இந்த மாதிரி டபுள் கோட்ஸ்லாம் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி எழுதுனா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இட்ஸ் வெரி பவர்ஃபுல். நீங்கள் இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் என்ன ப்ரோக்ராம் எழுதினாலும் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஓகேவா, இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சவங்க எப்போதுமே இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம் பாருங்கள்.
நம்பர் 1 நான் திருப்பி 2 கொடுக்குறேன், 4ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ சம் ஆஃப் 2 and 4 is 6. அதே மாதிரி தான் வந்துருச்சு எனக்கு அவுட்புட். ஆனால் எனக்கு எழுதுறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஓகேவா? அதுதான் இங்கே வந்து ப்ரோக்ராமாக கொடுத்துருக்காங்க ஃபார்மேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. ஓகேவா? ஸோ இங்கே மட்டும் டபுள் கோட்ஸ் மிஸ் ஆகிருக்கு, டபுள் கோட்ஸ் போட்டுக்காங்க. அவ்வளோதான். டாட் ஃபார்மேட் அவுட்புட் நம்பர் 1, நம்பர் 2, sum of 2 and 3 is 5. ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் நோட் அபவுட் கவுண்ட் ஃபங்க்ஷன் இன் பைத்தான். கவுண்ட் ஃபங்க்ஷனை பற்றி கேட்டிருக்காங்க. அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் கவுண்ட். ஸோ கவுண்டோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா, கவுண்ட்டு str பிகினிங் இண்டெக்ஸ் எண்டிங் இண்டெக்ஸ் ப்ராக்கெட்குள்ளார. எஸ்டிஆர்ன்றது என்ன ஸ்ட்ரிங், இந்த ஸ்ட்ரிங்கு ஒரு கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்கில் எத்தனை தடவை வருது அப்படின்னு கவுண்ட் பண்ணி சொல்லும். அதுதான் வந்து கவுண்ட் ஃபங்க்ஷன். ஓகேவா? இந்த சப்ஸ்ட்ரிங் கொடுத்த ஸ்ட்ரிங்கில் எத்தனை தடவை வருது அதை சர்ச் பண்ணுறதுக்கு பிகினிங் அண்ட் எண்டிங் இண்டெக்ஸ் கொடுக்குது. இது ரெண்டும் ஆப்ஷனல் தான். நம்ம கொடுத்தா அந்த பொசிஷன்லேருந்து செக் பண்ணோம். அப்படி கொடுக்கலன்னா ஃபுல்லாகவே எல்லா ஸ்ட்ரிங் ஃபுல்லாகவே சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கும். ஸோ எத்தனை தடவை அப்பியர் ஆகுது அப்படின்றத கவுண்ட் பண்ணும். ஸோ கவுண்ட் த நம்பர் ஆஃப் அக்கரன்ஸ், எத்தனை தடவை வந்திருக்கு அப்படின்னு கவுண்ட் பண்ணி நம்பராக ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? ரிட்டர்ன்ஸ் அ நம்பர் ஆஃப் சப்ஸ்ட்ரிங்ஸ் அக்கர்ஸ் வித்தின் த கிவன் ஸ்ட்ரிங் வித்தின் த கிவன் ரேஞ்ச். ஸோ கொடுத்த ரேஞ்சுக்குள்ளார இந்த சப்ஸ்ட்ரிங்கு எத்தனை தடவை வருது அப்படின்றத சொல்லும். இந்த சப்ஸ்ட்ரிங் வந்து நம்ம இந்த சப்ஸ்ட்ரிங் இந்த எஸ்டிஆர் உள்ள கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த சப்ஸ்ட்ரிங் வந்து ஒரு சிங்கிள் கேரக்டராக கூட எடுத்துக்கலாம். நான் கொடுத்துருக்க வார்த்தையில் ஏன்ற வார்த்தை ஹலோன்னு எழுதியிருக்கேன். ஏ வந்து எத்தனை தடவை வருது அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? எல் எத்தனை தடவை வருது, அந்த மாதிரி சிங்கிள் கேரக்டரும் கொடுக்கலாம். ரேஞ்ச் வந்து ஆப்ஷனல், வேணும்னா நம்ம இந்த ரேஞ்ச் பிகினிங் அண்ட் இண்டெக்ஸ் கொடுக்கலாம். இஃப் இட் இஸ் நாட் கிவன் அப் பைத்தான் சர்ச் த ஹோல் ஸ்ட்ரிங், ஃபுல் ஸ்ட்ரிங்கே எடுத்து சர்ச் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ சர்ச் இஸ் ஆல் ஸோ சர்ச் இஸ் அ கேஸ் சென்சிட்டிவ். இது வந்து ஒரு கேஸ் சென்சிட்டிவ். என்னென்னா நம்ம கரெக்டாக கொடுக்கணும். கேபிட்டல் லெட்டர்னா கேபிட்டல் லெட்டராக பார்க்கும், ஸ்மால் லெட்டர்னா ஸ்மால் லெட்டர். ஸோ கேஸ் சென்சிட்டிவ். ஓகேவா? ஸோ சின்டாக்ஸ் வந்து கவுண்ட் ஆஃப் எஸ்டிஆர் கமா பிகினிங் எண்டு. ஸோ இதோடைய எக்ஸாம்பிள் பார்க்குறோம். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ வந்து எஸ்டிஆர் அப்படின்ருக்கு ஒரு தடவை பாருங்கள். எஸ்டிஆர் வந்து ராஜராஜ சோழன் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பிரிண்ட் எஸ்டிஆர் டாட் கவுண்ட்டு ராஜான்ற சப்ஸ்ட்ரிங்கு இந்த ஸ்ட்ரிங்கில் பிகினிங் எண்டிங் இண்டெக்ஸ் கொடுக்கல. அப்போ இந்த ஸ்ட்ரிங்கில் எத்தனை தடவை வருது அப்படின்னு கவுண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ ராஜா ஒரு தடவை வந்திருக்கு, அடுத்தது இன்னொரு தடவை. ஸோ நம்பர் 2ன்றது தான் அவுட்புட்டாக டிஸ்பிளே ஆகும். எஸ்டிஆர் டாட் கவுண்ட் ஆஃப் ஆர், ஒரு கேரக்டர் சிங்கிள் கேரக்டர் கூட கொடுக்கலாம் இல்லையா. ஆர் வந்து இந்த ஸ்ட்ரிங்குள்ளார எத்தனை தடவை வருது, ஆறுன்றதே இல்லவே இல்லை. ஃபுல்லாக சர்ச் பண்ணும், ஃபுல்லாக எடுத்துக்கும். ஏன்னா பிகினிங் எண்டிங் இண்டெக்ஸ் கொடுக்கல, ரேஞ்சே நம்ம கொடுக்கல, அதனால ஃபுல்லாக எடுத்து சர்ச் பண்ணும். ஆரே இல்லை, அதனால 0 வரலன்னா 0. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், ஏன்ற வார்த்தை, ஏன்ற லெட்டர் எத்தனை தடவை, அதுவும் நான் வந்து பிகினிங் அண்ட் எண்டிங் இண்டெக்ஸ் கொடுக்குறேன். 0லேருந்து இண்டெக்ஸ் 5 வரைக்கும் சர்ச் பண்ணி எத்தனை தடவை வருதுன்னு சொல்லணும். அப்போ 0 1 இங்கே எழுதுகிறேன், 0 1 2 3 ஸ்பேஸும் ஒரு கேரக்டர் 4 5 போயிட்டே இருக்கும். 0 to 5னா -1 பண்ணிக்கோங்க, அப்போ 4ன்னு அர்த்தம். அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் எத்தனை தடவை வந்திருக்கு, 1 2. ஸோ 2. ஓகேவா? ஸோ 2 தான் கரெக்டான ஆன்சர். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி 0 வரும். புரிஞ்சிருச்சா? ஸ்மால் ஏ. சப்போஸ் நான் கேபிட்டல் ஏ கொடுத்தேன்னா இதுக்குள்ளார இல்லை, அப்போ 0 தான் அவுட்புட்டாக வரும். ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நல்லா ஒரு தடவை கோத்ரூ பண்ணிங்கன்னா, ஸ்ட்ரிங் வந்து வேறு எந்த ஸ்ட்ரிங்கும் கொடுத்தாலும் உங்களால் அப்ளிகேஷன் பேஸ்டு கொஷின் கம்பல்சரியில் கேட்கும்போது கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும். ஸோ இந்த சாப்டரோட பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கோங்க. என்னுடைய 5 மார்க்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். தேங்க்யூ. அடுத்த சாப்டர் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.